வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறனோ அப்போ கீழே உங்களுக்கு டே டு டைமும் தெரியும். நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். என்ன மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5890 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட், அதாவது கீழே விழுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. 5920, 5972 மற்றும் 6020, 6060 போன்ற ஜோன்ஸ் எல்லாத்தையும் ரெசிஸ்டன்ஸாக வச்சு க்ரூட் ஆயில் ப்ரைஸு கீழே விழுறதுக்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ப்ரைஸ் ஓப்பனிங் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். நேற்று மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங்கை பார்க்குறப்ப அது வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோடைய கண்டினியூஷன் மாதிரியே தெரியுது. பார்த்தீங்கன்னா எங்கே ப்ரைஸ் ஓப்பன் ஆகியிருக்கு அப்படின்றது கூட நம்மளால் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியறதில்ல. ஸோ அது ஒரு தொடர்ச்சி. முன்னாடி நாள் மார்க்கெட் எங்கே நின்றுச்சோ அதோடைய தொடர்ச்சியாக அமைஞ்சிருக்கு. அந்த அடிப்படையில் ஓப்பன் ஆனதுக்கப்புறமே மறுபடியும் செல்லிங் கண்டினியூ ஆகிருக்கு. கொஞ்சம் 5870 பக்கமாக வந்த உடனே ஓரளவு பவுன்ஸ் பேக் கொடுத்து நம்மளுடைய முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோனான 5920 டெஸ்ட் பண்ணியிருக்கு. அதுக்கு மேலே போக முடியாமல் அதில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் வெள்ளிக்கிழமை, அதாவது ஜனவரி 3ஆம் தேதி இதே இடத்துல பல முறை ரெசிஸ்டன்ஸ் எடுத்து தான் ப்ரைஸ் கீழே விழுந்திருக்கு. அதே மாதிரி 5920 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் மறுபடியும் கீழே வந்திருக்கு. கீழே வந்து நம்மளுடைய 5860 அப்படின்றத சப்போர்ட்டாக எடுத்திருக்கு. நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு கோடு கிடையாது, அது ஒரு ஜோன். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 5920 அப்படின்ற இடம் ரெசிஸ்டன்ஸாக இருந்தாலும் விலை வந்து 5918லேயே ரிவர்ஸ் ஆகிருக்கு. அந்த அடிப்படையில் தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 5860 ஒரு சப்போர்ட்டாக இருந்தால் கூட இந்த 5865லேயே மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் என்னென்னா கரெக்டாக தெளிவாக வந்து நம்ம எதிர்பார்த்த சப்போர்ட் ஜோனை டெஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ இந்த இடம்லாம் ரெசிஸ்டன்ஸாக அதை மாற்றிருக்கு க்ரூட் ஆயில் ப்ரைஸை. அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 5846 ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட்டுடைய மொத்த ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்குறப்ப எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம எதிர்பார்த்த எல்லா சம்பவமும் விஷயமும் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நடந்திருக்கு. இப்போ ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்ப்போம். நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாக ஓப்பன் ஆகிருக்கு. புதிய ஹை கிரியேட் பண்ண முடியலை முன்னாடி நாளை கம்பேர் பண்ணுறப்ப. அதே மாதிரி புதிய லோ கிரியேட் ஆகிருக்கு. ப்ரைஸோட க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே வந்து லோ பக்கமாக க்ளோஸ் ஆனது நல்ல ஒரு செல்லிங்கை இண்டிகேட் பண்ணுது. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா வெளிநாட்டில் இருக்க நைமேக்ஸ் மார்க்கெட்டை வச்சு கம்பேர் பண்ணுறப்ப இன்றைக்கி மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங்கும் கிட்டத்தட்ட நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சோ அதே இடத்துல ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்றைக்கும் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து நேற்று எங்கே விட்டுச்சோ அதே இடத்துல ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. இன்றைக்கும் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் செல்லிங்கை கண்டினியூ பண்ணணும்னு எதிர்பார்ப்போம். க்ரூட் ஆயில் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கை நம்ம நைமேக்ஸ் மார்க்கெட், வெளிநாட்டில் இருக்க நைமேக்ஸ் மார்க்கெட்டோட ப்ரைஸ் டைரக்ஷன் வச்சு கணிக்கிறோம். ஒரு சில மாற்றங்கள் நடக்கலாம். ஏன்னா நம்ம ருப்பி டாலர் ஃபேக்டரை உள்ள கணக்கில் எடுத்துக்கல. அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் ப்ரைஸ் ஓப்பனிங்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு. இன்றைக்கும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் கண்டினியூ ஆகும்னு எதிர்பார்க்குறோம். ஒரே ஒரு மாற்றம் தான் பண்ணியிருக்கிறோம் நேற்று நம்ம ஃபாலோ பண்ணதில்லை. நேற்று என்னென்னா 6060 வரைக்கும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் செல்லிங்கில் இருக்கும்னு எதிர்பார்த்தோம். இப்போ 6020 வரைக்கும் தான் க்ரூட் ஆயில் மார்க்கெட் செல்லிங்கில் இருக்கலாம்னு எதிர்பார்க்குறோம். இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய கீ ஜோனை குறைச்சிக்கிட்டே வரோம். முன்னாடி ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, போக போக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைச்சிருவோம். ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா நம்மளுடைய லாபத்தை தக்க வைக்கிறதுக்கு உண்டான முயற்சி. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் என்னென்ன டார்கெட்லாம் ரீச் பண்ண எதிர்பார்க்கலான்னா 5820, 5806, 5772 ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா இந்த ஜோன்ஸை ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. நீங்கள் கவனத்தில் வச்சுக்க வேண்டியது ஒரே விஷயந்தான், க்ரூட் ஆயில் ப்ரைஸு கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் கீழே ட்ராப் ஆகிருக்கு. அதனால் ட்ரேட் பண்ணுறப்ப உங்களுடைய எக்ஸ்போஷர்
நீங்கள் எவ்வளோ லாட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்றத கொஞ்சம் கவனத்தில் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகிறப்போ ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லையும் நீங்கள் செல்லிங் மறுபடியும் ஆவரேஜ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வருவீங்க. கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்துனதுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.